நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைந்திருக்கிறது. ஏற்கனவே முறிவு ஏற்பட்ட போது இந்த முறிவு நிரந்தரமானதல்ல அப்படின்னு சொன்ன தலைவர்கள்ல நீங்கள் மிக முக்கியமானவர். இப்ப இந்த கூட்டணி இணைந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில புதிய தமிழகம் கட்சி இருக்கிறதா? தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில இருக்கிறதா அல்லது தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில புதிய தமிழகம் கட்சி இருக்கிறதா? இல்ல, அதாவது நீங்க சொல்றது சரியா சொல்லிடுறீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் சரி, அதுக்கு பிறகு குறிப்பா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியும் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக எந்த காரணத்தை கொண்டும் அதிமுக இடம்பெற்ற கூட்டணிகள் கொண்டு பிளவுகள் ஏற்படக்கூடாது, அந்த கூட்டணி வலுவாக இருக்கப்பட வேண்டும் என்பதை கடைசி நிமிடம் முயற்சி எடுத்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியாகவும் அதிமுகவுடைய தலைமையில் நாங்களெல்லாம் இடம்பெற்று அதுக்கு பிறகு ஒரு கூட்டணியும் உருவாயிற்று. இப்பொழுது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிஜேபியும் அதிமுகவும் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாகவோ, இது இணைப்பு ஏற்படுவதற்கு முன்பாகவோ, அதில் இடம்பெற்றிருந்த அதிமுக தலைமையில் இடம்பெற்றிருந்த புதிய தமிழகம் கட்சியிடத்திலோ அல்லது வேறு எந்த அரசியல் கட்சியிடத்திலோ பேசியதாக தெரியவில்லை. என்னை பொறுத்த மட்டிலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுது அவங்கள் அதிமுக மற்றும் பிஜேபிக்கு இடையே உருவாக்கக்கூடிய கூட்டணி இது எப்படி எதிர்காலத்தில் செல்லும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எங்களை பொறுத்த மட்டிலும் இப்படி எங்களோடு இன்னும் அது அதிமுகவும் பேசவில்லை, பிஜேபியும் பேசவில்லை. நாங்களும் 2026 இன்னும் ஏறக்குறைய ஒரு வருட காலம் இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் எங்கள் கட்சியினுடைய செயல் திட்டங்களை அமலாக்கிக் கொண்டு எங்களுடைய கட்சியை வலுப்படுத்தக்கூடிய பணியிலே ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் எங்களுடைய நோக்கமெல்லாம் 2026 இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அதற்காக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தேவேந்திரகுல வேளாளரின் பெயரை பாஜக போலியாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரொம்ப பகிரங்கமா வச்சிருக்கீங்க. கட்சியின் தொடர்பாகவும் அது தொடர்பான ஒரு விளக்க அறிக்கை வந்திருக்கிறது. என்ன காரணத்திற்காக பாஜக போலியாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? அதாவது கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு ஒரு மாலை பத்திரிகையில் பிஜேபியினுடைய மாநில தலைவருடைய புகைப்படத்தை போட்டு தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சங்கங்களும் அவருக்கு ஏதோ பாராட்டு தெரிவிப்பது போன்ற ஒரு விளம்பரம் வந்ததை தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர்களால் ஒரு மறுப்பறிக்கை கொடுக்கப்பட்டது. தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களை பட்டியல் பிரிவிலிருந்து விடுவிக்க வேண்டும், மிக மிக பின்தங்கியோர் பட்டியல் ஒன்றை புதிதாக உருவாக்கி அதிலே அவர்களை சேர்த்திட வேண்டும் என்பது ஏறக்குறைய அரை நூற்றாண்டு கால கோரிக்கை. நான் சட்டமன்ற உறுப்பினராக 96 முதல் 2001 இருந்த வரையிலும், அதே போல 2011 முதல் 16 வரையிலும், அதைத் தொடர்ந்து 2017 ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான போராட்டங்களை அதற்காக டெல்லி வரையிலும் கூட சென்று நடத்தியிருக்கிறோம். அதனுடைய விளைவாக அதனுடைய தொடர்ச்சியாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாடாளுமன்றத்திலேயே ஒரு திருத்தம் கொண்டு ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் 7 உட்பிரிவுகளை ஒன்றாக்கி ஒரே பெயரில் தேவேந்திர குல வேளாளர் என்று அழைத்து அவர்களை தற்போது இருக்கக்கூடிய ஷெட்யூல்ட் காஸ்ட் என்ற பிரிவிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. ஆனால் நாடாளுமன்றத்திலே அதற்கான சட்டம் கொண்டு வரப்படாமல் பெயர் மாற்றத்திற்கான சட்டம் மட்டும் கொண்டு வரப்பட்டு அது 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு எங்கும் பிஜேபியே என்ன கோரிக்கை தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் சார்பாக வைக்கப்பட்டதோ அது நிறைவேற்றி வைக்கப்பட்டு விட்டது என்று எல்லா இடத்துலையும் ஃபிளக்ஸ் வச்சாங்க, போஸ்டர் வச்சாங்க, முழு பக்க விளம்பரம் கொடுத்தார்கள். எனவே பிஜேபி தேசிய தலைமையை பொறுத்த மட்டிலும் அவ்வளவுதான், அவர்கள் அதை முடித்துக் கொண்டார்கள் என்று அதை நாம் கருத வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டில் 2-3 சமுதாயங்களை சொன்னால் அது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் ஒரு மிகப்பெரிய சமுதாயம்.
தமிழ்நாட்டில் மட்டும் உலகெங்கும் 81 நாடுகள் பரவிருக்கக்கூடிய சமுதாயம். அந்த சமுதாயத்தினுடைய ஒரு கோரிக்கையை அரைகுறையாக அன்று நிறைவேற்றப்பட்டுவிட்டது. அதுக்கு பிறகு நீங்கள் 2001 சட்டமன்ற தேர்தலில் கூட புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிரதான கோரிக்கை பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நிறைவேற்றப்படாத காரணத்தினாலே அதுக்கு ஒரு வாக்குறுதியை மத்திய அரசோ அல்லது அன்று ஆட்சியில் இருந்த அதிமுகவை கொடுக்காத காரணத்தினாலே நாங்கள் கூட்டணிக்குள் கூட செல்லாமல் நாங்கள் தனித்து போட்டியிட்டோம் என்பதையும் அதனால் எவ்வளவு பெரிய அரசு இழப்பை இழந்தோம் என்பதையும் நாடறியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திடீர்னு நாங்கள் சட்டமன்றத்தில் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை ஒருவர் பேசிவிட்டதாகவும் அதற்காக தேவேந்திர சமுதாயமே திரண்டு நன்றி தெரிவிப்பதை போல ஒரு விளம்பரம் கொடுப்பது என்பது இது ஒரு தவறான முன்னுதாரணம். இது அரசியல் மோசடியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா 2026 அசெம்பிளி தேர்தல் வருது. இந்த தேர்தலுக்கு முன்பாக அந்த மக்களுடைய உணர்வுகளை தோண்டி அந்த மக்களுடைய வாக்குகளை அபகரிப்புக்காக ஒரு தனிநபர், இது பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த தேசிய தலைமையோ அல்லது ஒட்டுமொத்த பிஜேபியோ குறிப்பிடக்கூடியது கிடையாது. அந்த ஒரு தனிநபருக்கு எதிராக தனிநபர் இந்த மக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி அவர் சுயநலம் செய்வதற்காக, சுயநலம் தேடிக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அறிக்கை என்ற காரணத்தினால்தான் அது பிஜேபியினுடைய அந்த குறிப்பிட்ட நபருக்கு எதிராக, அந்த குறிப்பிட்ட தவறுக்கு எதிராக எங்களுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இல்ல, வலுவான கூட்டணி உருவாகணும், இன்னும் ஓராண்டு காலம் கால அவகாசம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையை வைக்கிறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய அளவில் இருக்கக்கூடிய கூட்டணி, தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை அப்படிங்கிற வரைக்கும் பேசியாச்சு. அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல, அதாவது அதுல நான் சந்தேகப்படுவதற்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி என்றதில் பிஜேபி இடம்பெற்றிருந்தது. அதுபோக அதுக்குள்ள 4-5 கட்சிகள் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த பிஜேபி அவர்களுடைய கான்ஸ்டியூன்ஸ் அழைக்கப்படக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளோடு என்ன பேசினார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதிமுக பிஜேபியோடு கூட்டணி பேசுவதற்கு முன்பாக எங்களிடத்தில் எந்த விதமான கருத்து பரிமாற்றமும் செய்யவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக ஒரு மாற்று அணி வலுவாக உருவாக வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதுக்காகத்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளவு முயற்சி எடுத்தோம். இப்பொழுது அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றாக இருக்கிறது. அதற்காக இப்பொழுது எல்லோருமே அதுக்குள் சென்று விட்டார்கள் என்றோ செல்லவில்லை என்றோ இப்பொழுது யாரும் சொல்ல முடியாது. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி முடிவு எடுப்பார்களா, அல்லது அதிமுக கூட்டணியில் 2024 இடம்பெற்றிருந்த அனைத்து கட்சிகளுமே இதே நிலைப்பாடு ஏற்றுக்கொள்வார்களா என்று இப்பொழுது சொல்ல முடியாது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா காலம் ஒரு வருஷம் இருக்கிறதுனால அதிமுக ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, பார்ப்போம் என்று எல்லோருமே காலம் இருக்கிற காரணத்தினால அமைதியாக கருதுகிறேன். நீங்க சொல்ற மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ பாஜகவோடு மீண்டும் கூட்டணி வைத்த காரணத்திற்காக கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்வதை போன்ற ஒரே காரணத்தை தான் தேமுதிகவும் சொல்றாங்க. எங்க கிட்ட எதுவும் ஆலோசிக்கல, ஈவன் பிஜேபியும் பேசல, அதிமுகவும் பேசல அப்படிங்கிற காரணத்தை அவங்களும் சொல்றாங்க. சோ இப்ப அதிமுக தன்னுடைய கூட்டணி பலத்தை இழந்து விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? இல்ல, நான் எடுத்தோன்னு நம்ம அப்படியே ஒரு குற்றச்சாட்டை அதிமுக மேல வைக்க விரும்பல. அவர்கள் எந்த அடிப்படையில் உடனடியாக அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள், ஏன் அந்த கூட்டணியில் அங்கம் பெற்றக்கூடிய அரசியல் கட்சிகளோடு இன்னும் எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, யாரெல்லாம் இருக்க விரும்புகிறார்கள், யார் இருக்க விரும்பவில்லை என்பதை எல்லாம் அவர்கள் ஏன் அதை பற்றி ஆலோசிக்கிறேங்கிறது தெரியல. ஒருவேளை பின்னால் முயற்சி எடுக்கலாம். ஆனால் இந்த நிமிடங்களிலும் அவர்கள் அதற்குண்டான எந்த விதமான முயற்சி எடுக்காதனால ஒவ்வொரு கட்சியும் இப்பொழுது நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு அமைப்பு அவர்கள் வேறொரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். அது இன்னும் சொல்லப்போனா வலுவான கூட்டணி என்பதில் மிக முக்கியமானது கூட்டணி மட்டுமல்ல, அந்த கூட்டணி என்பது கூட்டணி ஆட்சி என்பதையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். தவிர வெறும் கூட்டணியாக இருக்கக்கூடாது. கூட்டணி ஆட்சி என்பது அதனுடைய அம்சமாக இருக்கணும், அதனுடைய அங்கமாக இருக்கணுங்கிறது தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு. ஓகே, இப்போ அது தொடர்பான விவாதம் என்பது இந்த கூட்டணி உறுதியாகனத்திலிருந்தே தொடங்குச்சு. திரு அமித்ஷா அவர்கள் பேசினாரு, இது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவர் பேசினதும் அதை மறுத்து அதிமுக பொதுச் செயலாளர் இல்லை இது வெறும் கூட்டணி தான் அப்படிங்கிறதே மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய விருப்பமுமா? அதாவது ஒரு நல்ல முயற்சியை அமித்ஷா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்தில் தமிழ்நாட்டில்
இந்த இந்த கட்சிகளெல்லாம் பிரிஞ்சு கிடந்ததுனால்தான் அவர்கள் 40க்கு 40 வெற்றி பெற முடிஞ்சது. எனவே அது போன்ற ஒரு நிலைமை 2026 அசெம்பிளியில் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நல்ல எண்ணத்துல தான் வந்து மீண்டும் வந்து அதிமுகவை பிஜேபியோடு இணைத்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு பிறகு மற்ற அதில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாத்துடைய எண்ணங்களையும் அவர்களுடைய அபிலாஷைகளையும் எல்லாவற்றையுமே கணக்கில் கொள்ளப்பட வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. இல்ல, தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதுதான் இறுதி கருத்தாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பாஜகவினுடைய தேசிய நிர்வாகிகள் சொல்றாங்க. சோ அப்ப அதிமுக எடுக்கக்கூடிய முடிவு தானே இறுதி முடிவா இருக்கும். இல்ல, அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் அப்படியெல்லாம் ஒரு கட்சி தான் எடுக்கக்கூடிய முடிவு தான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் அல்லது அது மாதிரி ஒரு உடன்பாடு எந்த அரசியல் கட்சியும் செய்ய மாட்டாங்க. யாராவது அதாவது ஒரு சின்ன ஒரு படையை வழிநடத்துவது என்றாலும் கூட அதுக்கு ஒரு தலைமை வேண்டும். அப்பதான் வந்து அது சரியா இருக்க முடியலன்னா அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுனால அதுல வந்து இன்னைக்கு அதிமுக தான் அதுக்கு வந்து தலைமை தாங்கினா சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த பொறுப்பை வந்து அதிமுகவிடத்தில் வந்து பாஜக வந்து ஒப்படைத்திருக்கலாம். அதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் அதுக்காக எல்லோருமே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு போக்கில் அந்த முடிவை நிச்சயமாக அமித்ஷா அவர்கள் எடுத்திருக்க மாட்டார்கள். எல்லா கட்சிகளுடைய உணர்வுகளையும் மதித்து எல்லா கட்சிகளுடைய கோரிக்கைகளையும் மதித்து ஒரு குறைந்தபட்ச அம்ச திட்டத்தில் தான் நிச்சயமாக இந்த கூட்டணி உருவாக்கப்படும் என்ற உணர்வோடு தான் அமித்ஷா அவர்கள் முடிவெடுத்திருப்பாரே தவிர எல்லாவற்றையுமே வந்து அதிமுக நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அதை கேட்டுக்கொண்டு நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு முடிவு வந்திருக்காது. இந்த கூட்டணிக்கு நீங்கள் தலைமையேற்று நடத்துங்கள், அதை வந்து வழிநடத்தி செல்லுங்கள், எல்லாரும் நாங்கள் வந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருளாக்க முடியும். வந்து ஒரு வண்டிக்கு வந்து ஒரு கார் இருக்குன்னா 4 சக்கரம் இருந்தா தான் அது சமனாக்க முடியும். 3 சக்கரத்தில் அந்த வண்டி ஓட்ட முடியாது. 4 சமமா இருக்கணும். அந்த அடிப்படையில் இருந்தாலும் கூட டிரைவர் ஒருத்தர் டிரைவ் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி வந்து அதுக்காக ஒரு டிரைவர் இருக்கிறதுக்காகவே 2 சக்கரத்தில் வண்டி ஓட்டிட்டு போக முடியாது. 4 கார் இருக்கக்கூடிய வண்டியை 2 சக்கரத்தில் ஓட்டிட்டு போக முடியாது இல்லையா? அதுபோல டிரைவர் ஒருத்தர் இருக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநில அளவில் வந்து இது தமிழ்நாட்டில் ஆட்சி ஆள்வது ஆறு அப்படிங்கிற அதுல ஒரு சிக்கல் வரக்கூடாது, அதுல ஒரு சந்தேகம் வரக்கூடாது, அதுல ஒரு மோதல் வரக்கூடாது அப்படின்னுக்காக அண்ணாவுடைய தலைமையில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் பெருந்தன்மையோடு அறிவித்திருக்கிறார். ஆனா அதற்காக எல்லாவற்றையும் சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற பொருள் கிடையாது. எல்லா அரசியல் கட்சிகளுடைய அபிலாஷைகளையும் உள்ளடக்கித்தான் அந்த கூட்டணியினுடைய கருத்துக்கள் பிரதிபலிவாகுங்கிறதா அந்த அவர் சொல்லியிருக்கிறார். சொன்னது வந்து கூட்டணி ஆட்சி என்று சொல்றதல்ல, அதனுடைய பொருள் தான். ஓகே, இது ஏன் இந்த கேள்வி எழுதுனா திரு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது எம்பி திரு தம்பிதுரை போன்றவர்களோ தொடர்ச்சியா சொல்வது என்னன்னா, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போனது இல்ல, இனியும் அப்படியான ஒன்று இல்ல அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லும் போதுதான் இந்த கேள்வி எழுது. 1967 தான் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து ஒரு காங்கிரஸ் ஆட்சியை மாற்றி வந்து முதல் முறையாக வந்து ஒரு மாநில கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருது. அப்போ திமுகவுடைய தலைமையில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா 7 கட்சி கூட்டணி இருந்ததுங்க. பொருந்தா கூட்டணி என்று சொல்லக்கூடிய ராஜாஜி அவர்களுடைய சுதந்திர கட்சி கூட வந்து திமுகவுடைய இடம் பெற்றிருந்தது. ஆனா ஆட்சி அதிகாரம் வர்ற போது வந்து முதல்ல வந்து இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டணி காங்கிரஸை வீழ்த்தி விட்டு அது பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை வீழ்த்தி விட்டு அது ஆட்சிக்கு வரும் என்று யாருமே நம்பல. ஆனால் அது அப்படி ஒரு அதிசயம் நடந்து விட்டது. அந்த ஆட்சி நடந்த பிறகு 132 சீட்டு வந்தோடனே அவங்க நாங்களே ஆட்சி அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது போல வந்து ராஜாஜி எல்லாம் வந்து இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா இருந்தவர், அவர் மிகப்பெரிய பொறுப்பு வகித்தவர். அவர் வந்து இன்னொருத்தருடைய தலைமையில் போய் அவர் வந்து ஒரு பதவி வாங்கிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டார், அதனால அவர் விரும்பல. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவே ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி. சோ அவங்க எல்லாம் வந்து இந்த ஆட்சி எப்படி நடக்குது, ஒருவேளை தவறு வந்து விட்டால் அந்த தவறெல்லாம் நம்ம மீது வந்து விடுமோ என்ற அடிப்படையில் அவர்கள் வந்து விட்டு விட்டார்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை அந்த அப்ப இருந்தவங்களுக்கு வந்து இந்த ஆட்சியாளருங்கிறது அவசியம் இல்லாமலும் அது தேவையில்லாமல் இந்த ஆட்சி மேற்கூடிய ஏதாவது குற்றச்சாட்டு வந்தாலோ தவறெடுத்தாலோ அவருடைய தோல்வி தங்கள் மீதும் வந்து பாய்ந்து விடும் என்ற அடிப்படையில் அவர்கள் வந்து அப்பொழுது வந்து விட்டு விட்டார்கள். அதுதான் வந்து நடந்தது. அதனால கூட்டணி ஆட்சி வேண்டாம் என்று பொருள் இல்லை. ஆனால் அன்று திமுக வந்து புதுசா இருந்ததுனால அந்த பழியெல்லாம் நம்ம மீது வந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் அன்னைக்கு ஒதுக்குனாங்க. ஆனா இப்ப காலகட்டம் வேறீங்க. இப்பெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று சொன்னால் கூட்டணி கட்சிகளே வந்து செயல்பட முடியாது.
எல்லா மக்களுடைய அபிலாஷைகள் நிறைவேற்ற முடியாது. அன்னைக்கு இருந்தது வேறு நிலைமைகள். இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையே மாறி இருக்குது. 4 சட்டமன்ற உறுப்பினர், 10 சட்டமன்ற, 20 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அங்க சட்டமன்றத்தில் புகழ் பாடுறதுக்கு தான் பயன்பட முடியுமே தவிர கொஞ்சம் மாறி பேசினா அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவரும் கூட தங்களுடைய தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அதனால இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட்டணி என்று சொன்னாலே கூட்டணி ஆட்சியா இருந்தால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமே தவிர வெறுமனே கூட்டணி என்று சொன்னால் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த உள்ளூர் அளவுக்கு ஒரு பெருமை இருக்குமே தவிர அவர்கள் அந்த தொகுதியில் ஒரு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்கிறவராக இருக்க முடியும் தவிர மனு வாங்கக்கூடியதாக இருக்க முடியாது. என்னை புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டிலும் நான் எனக்காக மட்டும் பேசல. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஊழலற்ற ஆட்சி வரணும், கனிவள கொள்ளை தடுத்து நிறுத்தணும், மதுவிலக்கு முற்றாக ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் இது மனு கொடுக்கக்கூடியவர்களாக மனு வாங்கக்கூடிய நிலைமையில இங்க அங்கம் பெறக்கூடிய கூட்டணி அங்கம் பெறக்கூடிய அனைத்து கட்சிகளும் இருந்தால்தான் இந்த கூட்டணி நிலைத்த ஆட்சியை தரும். அதுதான் நல்ல ஆட்சியை தர முடியும். உதாரணத்திற்கு மேற்கு வங்காளத்தில் ஜோதிபா அவர்கள் 27 வருஷம் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்தார், கூட்டணி கொடி வச்சு கொடுத்தார். அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி கூட்டணி ஆட்சி கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? ஏன் இந்தியா இந்த தமிழ்நாட்டுக்கு மாடல் ஆட்சி இந்தியா முழுவதும் செயல்படணும்னு சொல்ற போது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய முன்னுதாரணம் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாம போயிடும், கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பொருந்தாம போயிடும், ஏன் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இல்லாம வராம போயிடும். அப்ப இதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை ஒரு கட்சியை மட்டுமே வைத்துக் கொள்வதே ஜனநாயகத்துக்கு புறம்பான். எனவே அனைத்து மக்களுக்கு நன்மை கிடைக்கணும். தமிழ்நாட்டில் 5 வருஷம் கட்சி, அந்த வருஷம் அந்த கட்சி இல்லாம நிரந்தரமாக ஒரு கட்சி ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கணும்னு சொன்னாலே அது கூட்டணி ஆட்சியா தான் இருக்கணும். இல்ல நீங்களுமே சொல்லி இருந்தீங்க யாரையோ முதலமைச்சராக்க அமைச்சராக்க எம்எல்ஏ வாக்க இனி நாம காலமெல்லாம் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு நீங்களும் பேசியிருந்தீங்க. அந்த நிலைப்பாட்டில் நீங்க உறுதியா இருக்கிறீங்களா? அது கூட்டணி உறுதி செய்யப்படும் பட்சத்திலும் 2026 தேர்தல் கூட்டணியா கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிற முடிவு வர வரைக்கும் நீங்கள் உறுதியா இருக்கீங்களா? இல்ல, அதாவது இதை புதிய தமிழகம் என்ற ஒரு கட்சிக்கு மட்டுமாக டாக்டர் கிருஷ்ணசாமி என்பதற்காக மட்டும் பொருத்தி பார்க்காம கூட்டணியில் அங்கம் பெற வேண்டும், கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று 2006 2011 வரையிலும் காங்கிரஸ் கட்சி திமுக எவ்வளவு போராடிச்சுன்னு மட்டும் எண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய ஃபைட் பண்ணாங்கன்னு எண்ணி பாருங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நாங்களும் ஆட்சிக்குள்ள வரணும், ஆட்சி வரணும் தான் கேட்கறாங்க. என்னுடைய குரல் புதிய தமிழகம் கட்சிக்கான குரல் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளும் சிறு சிறு அரசியல் கட்சி இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஆட்சி அதிகாரத்துக்குள் வந்தால்தான் அவர்களுடைய கொள்கைகளையும் நிறைவேற்ற முடியும். இல்லை என்று சொன்னால் காலத்தால் அந்த கட்சிகள் எல்லாம் கரைந்து போய்விடும் என்ற அடிப்படையில் 2 கட்சி தான் நிற்கும், அல்லது ஒரு கட்சி தான் நிற்கும் அடிப்படையில் எல்லாரும் அந்த கோரிக்கை ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரணும். தாங்கள் இப்ப நான் ஒரு 30-40 வருஷம் அரசியல் இருக்கிறேன்னா நான் குறிப்பிட்ட சமுதாய தளத்தின் மீது நிற்கிறேன். அந்த மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டியது. நான் ஒரு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்துட்டு அல்லது நாங்க 10 பேர் ஜெயிச்சு போறோம், 15 பேர் ஜெயிச்சு போறோம்னா 11 சட்டமன்ற தொகுதியில் மட்டும் தான் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த எங்களை நம்பி நாங்க சொன்னோன்னு ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு நாங்க எப்படி நன்மை செய்ய முடியும்? நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது செய்யறதுக்கும் ஒரு அமைச்சராக நாங்க 2 அமைச்சராக இருந்தோம்னா நாங்க தமிழ்நாட்டில் கூட அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் போன் பண்ணா அந்த மாவட்ட ஆட்சியர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அந்த பிரச்சனை எளிதாக முடிக்க முடியும். சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாவட்டத்துக்கு போய் தான் மனு கொடுக்க முடியும். எனவே தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அம்சமே மாறணுங்கிற போது தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சி தாங்க வரணும். கூட்டணி ஆட்சிக்கு யார் ஒத்துக்கொள்கிறார்களோ, யார் அந்த வியூகத்தை சரியாக எடுத்துகிறார்களோ அவங்க தாங்க ஆட்சியை அமைக்க முடியும். இதுதாங்க யதார்த்தமான நிலைமை. இதுதான் புதிய தமிழகத்தினுடைய நிலைமை. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி அதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் என்பது 4 முனை போட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதுல மிக குறிப்பா புதிதா தேர்தலை சந்திக்க போகிற தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற முழக்கத்தை ஏற்கனவே வச்சிருந்தாங்க. அவர்களோடு கூட்டணி அப்படிங்கிறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதெல்லாம் அப்படியெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி எல்லாம் நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய நாங்க ஏற்கனவே இப்ப இந்த நிமிடம் வரலும் அதிமுக கூட்டணியில 2024 போட்டியிட்டோம்.
நாங்களும் வெளியேறல, அவர்களை வெளியேற்றல. அதே நிலைமை அப்படியே இருக்கிறது. அவர்கள் எங்களோடு இந்த பிஜேபியோடு சேருகின்ற பொழுது என்னிடத்தில் பேசவில்லை என்ற ஒன்றை தவிர பாக்கி மற்றபடியே எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே நீடிக்கிறது. இது எப்படி இன்னும் 2026 அசெம்பிளி வருங்க எப்படி போகும் என்பதை பொறுத்திருந்தா எல்லா சூழ்நிலையும் சொல்ல முடியும். திமுக கூட்டணியிலும் கூட இந்த மாதிரியான ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்பியது. ஆனா அது இப்போதைக்கு சாத்தியம் இல்ல, அதுக்கு இன்னும் காலம் இருக்கு அப்படிங்கிற முடிவோட அந்த கூட்டணி தொடர்கிறது. நாங்க ரொம்ப வலுவான கூட்டணியா இருக்கிறோம், 26லும் மீண்டும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்கிற உறுதியோடு அந்த கூட்டணி பயணிக்குது. அதை எப்படி பார்க்கிறீங்க? இதிலிருந்தே என்ன தெரியுது, அது குறிப்பா இந்த விளிம்பு நிலை சமுதாயங்கள், இப்ப தேவேந்திரோட மக்களுக்கோ, ஆதிராட சமுதாய மக்களுக்கோ, நெசவாளர் சமுதாயங்களுக்கோ, அல்லது விஸ்வகர்ம சமுதாயங்களுக்கோ, அல்லது எண்ணற்ற சிறுபான்மை சமுதாயங்களுக்கு கண்டிப்பா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டுங்கிறது காலகட்டத்தினுடைய அவசியங்க. நீங்க காங்கிரசுக்குள்ள காங்கிரஸ் கட்சி சொன்னாலும் சரி, அல்லது இன்னொரு அமைப்பு சொன்னாலும் சரி, அதிலிருந்தே தெரியுது தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப ஆட்சி அதிகாரத்துக்குள்ள போகாம எந்த விதமான காரியத்தையும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட செய்ய முடியாதுங்கிறது தான் அதனுடைய வெளிப்பாடு. அதனால பிராக்டிக்கலா திங்க் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன் பங்கிட்டு தாங்களா ஒரு குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி சகோதரர்களோட பங்கிட்டு கொடுத்தால் என்ன குறைஞ்சு போகுது? அதிமுக ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்பதாக இருக்கும் பட்சத்தில் பிஜேபிக்கு ஒரு 4 அமைச்சரவை, புதிய தமிழகத்துக்கு 2 அமைச்சர்கள், இன்னும் 2 அமைச்சர்கள் கொடுத்தா என்ன குறைஞ்சு போகுது? அப்ப நல்ல ஆட்சியை கொடுக்கலாமே. அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த ஆட்சி மாற்றப்படுங்கிற போது எல்லாரும் சேர்ந்து தாக்கு பிடிப்பாங்கல்ல. இன்னைக்கு ஒரு கட்சி மட்டும் தானே டிஃபெண்ட் பண்ண வேண்டியது. அதனால இந்த ஆட்சி தொடர்ந்து 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் 15 வருஷம் தொடர்ச்சி ஆளணும்னு சொன்னாலே அங்க பெறக்கூடிய அனைத்து கட்சிகளுமே கூட்டணியில் ஆட்சியில் பங்கு பெற்றால் எல்லாரும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது அது எல்லாரும் பாதுகாப்பாங்க. அதே போல எந்த குற்றச்சாட்டு எழாமலையும் அந்த கூட்டணியில் அங்கு பெறக்கூடியவர்கள் கனிவள கொலை தடுத்து நிறுத்துறதுக்கு எல்லாம் குரல் கொடுப்பாங்க. அப்ப அந்த கட்சிகளை மீறி ஒரு கட்சி மட்டும் எந்த தப்பும் பண்ண முடியாது. அப்போ ஒரு நல்லாட்சி நடக்கணும், அனைத்து மக்களுக்கான ஆட்சி நடக்கணும், பார்வோற்றும் ஆட்சியை நடக்கணும் சொன்னாலும் அது கூட்டணி ஆட்சியா தான் இருக்க முடியும். அதனால இது இப்ப முடியாது, இன்னொரு காலகட்டத்தில் என்னைக்கு கரியுது? என்னது 67 வருஷம் கழிச்சு இன்னும் கரியலையா? இதெல்லாம் என்ன பேச்சுங்க? இதெல்லாம் தவறானது. இது இப்பொழுது இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம் 2026ல கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்வது என்பதுதான் உண்மையான ஜனநாயக மரபா இருக்க முடியும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் அதற்கான காலம் கணிகிறதா அப்படின்னு. நேரலில் பங்கேற்ற எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி டாக்டர் கிருஷ்ணசாமி.